ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2018 ஒரு சவுத் கொரியன் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படமாக வெளியான கோஞ்சியம் ஹாண்டட் அசைலம். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா, நமக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னா, நம்ம ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த இடத்துக்கு போய் அங்க பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத ஒரு லைவ் ஷோ பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற படத்துடைய கதாநாயகனுக்கு கடைசியாக என்ன நடந்தது? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஹாஜூன். இவரு ஹாரர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் நிறைந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி போடுறதுதான் அந்த சேனலுடைய வேலை. இந்த படத்துடைய முதல் சீன்லயே 2 டீனேஜ் பசங்க ஒரு ஹாண்டடான அசைலம், அதாவது ஒரு சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது அபேண்டன்டா இருக்கு, ரொம்ப வருஷமாக பூட்டி கிடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் இதே மாதிரி அங்க இருக்க அமானுஷ்யத்தெல்லாம் நான் மக்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கேமரா செட்டப் போட 2 பசங்க உள்ள போறானுங்க. போய் 402 அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் மேல டோர்ல போட்டிருக்கு, அதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றானுங்க. அந்த 402ங்கிற ரூம் அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இயங்கிட்டு இருந்த போது ஐசியூ, அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டாக இருந்த ஒரு இடம் அது. அதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றானுங்க. ஆனா இவங்க எப்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த செகண்ட்ல இருந்து இவங்களுடைய கேமரா சிக்னல்ஸ் எல்லாம் கட் ஆகுது. அந்த சீனையும் அங்கேயே கட் பண்றாங்க. கட் பண்ணா பிரேக்கிங் நியூஸாக உலகத்துக்கு எல்லா இடத்துலயும் வெளியே போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டீனேஜ் பசங்க 2 பேரு இந்த வேலையாக போய் கடைசியில மர்மமான முறையில மாயமாகி போயிட்டாங்க, அவங்க என்ன ஆச்சுன்னே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்கிற நம்ம படத்துடைய கதாநாயகன், அவர் மைண்ட்ல ஒரு விஷயம் தோணுது. அப்ப இதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்மளும் போய் அங்க அமானுஷ்யங்கள் உண்மையாகவே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து காமிச்சு அதை லைவாக ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணி ஒரு 6 பேர்த்தை இவர் ஹையர் பண்றாரு. 3 பொண்ணுங்க 3 பசங்க. இவங்க எல்லாத்துக்கும் கிளியராக ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ நம்ம அந்த ஷோவை பண்ண போறது ஒரு ஹாண்டட் ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் மேல எக்கச்சக்கமான அந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே உள்ள போகிறதுக்கு அக்சஸே கிடையாது, பப்ளிக்கு அக்சஸே கிடையாது. ஃபுல் செக்யூரிட்டி வெளியே ஃப்ரண்ட் கேட்ல போட்டிருக்காங்க. நம்மளே திருட்டுத்தனமாக பேக்டோர் வழியா தான் உள்ள போக போறோம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் 1961 இந்த மாதிரி சைக்காட்டிக் பேஷண்ட்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்டு சவுத் கொரியாலே ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனா 1979 இந்த ஹாஸ்பிட்டல் அப்ரப்டா க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் மாஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மனாக இருந்த ஒரு லேடி, அவங்க திடீர்னு மர்மமான முறையில மாயமாயி காணாம போயிட்டாங்க. இந்த விஷயத்தினால அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த சேர்மனே கொலை செஞ்சுட்டு அவங்களே கடைசியில ஒரு ரூம்ல போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை சொல்லப்படுது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம். நம்ம போற இந்த விஷயத்தை லைவாக விடுறோம் வெளியே. நமக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ளேயே வரணும், இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான பண்ணி 6 பேர் கொண்ட டீமோட களத்தில் இறங்குறார் படத்துடைய கதாநாயகன். இறுதியாக இவங்க எல்லாத்துக்கும் என்னதான் நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் நான் இங்க சொல்லிடுறேன். இந்த படம் ஹோம் தியேட்டர்ல நைட்டு ஒரு 11-12 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா தான் உண்மையாக இந்த படத்துல என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத உங்களால என்ஜாய் பண்ணவே முடியும். நார்மலான ஒரு ஹெட்செட்ஸ்ல நம்ம சும்மா ஏதோ ஒரு ஸ்மார்ட் போன்ல பாக்குறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால இந்த படம் பாக்குறவங்க ஒண்ணு நார்மல் ஸ்மார்ட் போன்ஸ்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஹெட்செட்ஸ் இயர்போன்ஸோட ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஹோம் தியேட்டர்ஸ்ல பாருங்க. இந்த படம் அப்பதான் உங்களால என்ஜாய் பண்ணவே முடியும். 2வது விஷயம், இந்த படம் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவி. அதாவது ஒரு படத்துல என்னென்ன கதாபாத்திரங்கள் உள்ள நடிக்கிறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேமரா இருக்கும். இவங்க எல்லாருடைய கேமராலையும் சரி, இல்ல அங்கங்க இவங்க அந்த ரூம்ஸ்ல செட் பண்ண கேமராஸ்ல சரி, என்னென்ன விஷயங்கள் சிக்குச்சோ அதை மட்டும் தான் கடைசியில எடிட் பண்ணி ஒரு படமாக கொடுப்பாங்க. மற்றபடி நார்மலான ஒரு சினிமோட்டோகிராஃபி, லொகேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த படம் போகாது. இது அப்படி ஒரு படம் தான். இந்த படம் மட்டும் இல்ல, நீங்க பாராநார்மல் ஆக்டிவிட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும், பிளாக் விச் ப்ராஜெக்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆஸ் அபோவ் சோ பிலோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படமாக வெளியான படங்கள் தான்.
சோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்டா தான் இந்த படம் கொடுக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன விஷயங்களை எடுத்தாங்களோ அதை நேர்த்தியாக கட் பண்ணி எடிட்டிங்ல சூப்பராக கொடுத்திருக்காங்க. எடிட்டிங்குடைய ஒர்க் அந்த படத்தை நீங்க சொல்லித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பராக என்னென்ன விஷயங்களை மட்டும் கட் பண்ணி வச்சா எந்தெந்த இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ் வரும், எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அவருடைய ரீ ரெக்கார்டிங்ல நல்ல வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிரில்லியண்டாக கட் பண்ணிருக்காங்க எடிட்டிங். மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க். உண்மையா சொல்ல போனா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய உயிர் நாடியே இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். காரணம் என்ன அப்படின்னா, காஞ்சியம் ஹாண்டட் அசைலம் அப்படிங்கிறது படத்துடைய பேரு. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் உண்மையாவே சவுத் கொரியால இருந்திருக்கு. இந்த மாதிரி சவுத் கொரியாலே ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இதாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கி ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கால இருக்கிற ஒரு சேனலின் கூற்றுப்படி உலகத்தின் அந்த ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த டாப் 10 இடங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு டேட்டும் ரியல் லைஃப்ல 7வது இடத்துல இருக்கான். இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உண்மையாகவே அந்த ஹாஸ்பிட்டல் அமானுஷ்யங்கள் நிறைந்த இடத்துல இன்னைக்குமே 7வது இடத்துல இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தான் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் வியூஸை நம்ம ஏத்துறோம், இங்க என்ன அமானுஷ்யங்கள் இருக்குங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு ஹீரோ இறங்குவார். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுக்கு இப்படி இருக்கிற, அதாவது ரியல் லைஃப்லயே இவ்வளவு வந்து அமானுஷ்யங்கள் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்களே, அதுக்குள்ள போய் ஷூட் பண்ணுவாங்க. அதன் காரணமாக சவுத் கொரியாவில் இருக்க ஒரு ஸ்கூல்ல இந்த அபேண்டன் ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ளோர் பிளானை அப்படியே கம்ப்ளீட்டாக டிட்டோவாக திருப்பி ரீமேக் பண்ணிருக்காங்க. செட்டுல அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி எல்லாம் இருக்கும், அதனுடைய காரிடார் எப்படி இருக்கும், அதனுடைய ரூம்ஸ் எப்படி இருக்கும், எல்லா விஷயங்களையும் அப்படியே செட்டாக பண்ணிருக்காங்க. இந்த படம் பாருங்க, ஒரு சீன்ல கூட என்னது ஸ்கூலுக்குள்ள செட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. 40-45 வருஷமா க்ளோஸ் பண்ணி எப்பயுமே கிடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல், இவ்வளவு நாள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள திடீர்னு ஒரு 6 பேர் போனா அந்த இடம் எப்படி இருக்கும், அது அப்படியே தத்ரூபமாக கண் முன்னாடி கொடுத்திருப்பாங்க படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அவ்வளவு நேர்த்தியான ஒரு ஒர்க். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வலுவாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பாருங்க, உங்களுக்கே புரியும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கான்டென்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த படம் குழந்தைங்களோட பாக்குறதுக்கு வந்து பெரிய சம்பந்தமே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஹாரர் படம், அதுல ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்க படம்லாம் பார்த்தாங்க அப்படின்னா பயந்துடுவாங்க. அதனால மெச்சூர்ட் ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை தாராளமாக நைட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.